தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/4/2026 புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது. பொதுவாக இதுபோன்ற நாட்களிலே மூலம் என்று சொன்னாலே மூல நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆகா மூலம் ஆம்பாங்க. மூலம் என்றாலே முகம் சுழிக்கின்ற விதத்திலே சில பேர் நடந்து கொள்வார்கள். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டாம். மூல நட்சத்திரம் வருகின்ற நாளிலே ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பார்கள். காரணம், அனுமன் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் அனுமனை நம்ம கும்பிடுற போது என்ன நடக்கும் அப்படின்னா, அனுமன் அதாவது சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் 2 தெய்வம். ஒன்று விநாயக பெருமான், மற்றொன்று அனுமன். விநாயக பெருமான அனுமன் பிடிக்க வந்தபோது விநாயகர் முதுகில் எழுதி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாராம் சனியை. இன்று போய் நாளை வான்னு எழுதி சொன்னாராம். எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. மறுநாள் வந்தாரு, நீங்க எழுதுனதை படிச்சு பாருனாரா. இன்று போய் நாளை வான்னு இருந்துச்சான். இப்படி டெய்லி பார்க்க அந்த விநாயக பெருமான சனியால பிடிக்க முடியலைன்னு சொல்லி ஒரு செவிவழி செய்தியாக சொல்வார்கள். ஆனால் அதே நேரம் அனுமன் எடுத்துக்கிற போது அனுமனை பிடிக்க வந்தார். மூல நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடவே முடியாது. சிவன் கூட உமையை பிரிந்தது சனியின் ஆதிக்கத்தால் தான். சனியினுடைய கவசமே எடுத்துரைக்கும். சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன் தாளில் தலை புட்டு வித்தாய், பொதியனில் அகஸ்தியனை பொருந்தச் செய்தாய், தாதுசேர் மலர்மார்பா என்னை தொடாதே சனீஸ்வரனை காகமேறும் தம்பிரானேன்னு ஒரு பாடல் உண்டு. அப்படிப்பட்ட அந்த சனி பகவானை நம்ம தொடாம அதனுடைய ஒரு பக்கமா நின்று நம்ம அதை பார்த்து கும்பிடுவணுங்கிற அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி இருப்பவங்க இன்றைக்கு இந்த மூல நட்சத்திரம் வருகின்ற நாளில் கிழமையும் புதனா இருக்குது. ஆகையினாலே புதன் என்று சொன்னாலே பெருமாள், இலக்குமி, அனுமனுக்கு உகந்த நாள். கிருஷ்ணரை எல்லாம் வழிபடலாம். இந்த நாளிலே நாம் அனுமனை போய் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராகும், தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். ஆகையினாலே வாய்ப்பிருப்பவர்கள் அருகில் இருக்கும் அனுமன் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சூரியனோடும் புதனோடும் சனியோடு இணைந்திருக்கின்றார். விரயஸ்தானம் வலுவாக இருக்கின்றது. எனவே அதிகமான விரயம் ஏற்படுகின்ற நேரம். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்கு ஆகும். அதற்காக வருமானம் வராமல் இருக்குமா என்று நினைக்க வேண்டாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே போதுமான அளவுக்கு வருமானம் வரலாம். ஆனால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. ராசிநாதன் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். எனவே இன்று நீங்கள் உங்களுடைய சவால்களை சமாளிக்கின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று அனுமனை வழிபடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உறவினர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். எனவே உத்தியோகத்திலும் சரி, தொழிலிலும் சரி, பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். எனவே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எதையும் யோசித்து செய்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். 10ஆம் இடம் வலுவாக இருக்கின்றது. எனவே முத்தான தொழில் வாய்க்கக்கூடிய நாள். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள், நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வீட்டு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வேண்டிய அளவுக்கு பொருளாதார நிலை இன்று உயரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும், நவீன வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு மீட்டுவார்கள். 9ஆம் இடம் வலுவாக இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இதுவரை உங்களிடம் பாசம் காட்டாத பெற்றோர்கள் இன்று பாசம் காட்டலாம். முன்னோருடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்க நீங்கள் வைத்த பஞ்சாயத்துக்கள் இதுவரை உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் சூழல் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ராசிநாதனாக விளங்கும் சூரியன் அஷ்டமத்தில் சிக்கல்களும் சிரமங்களும் கொஞ்சம் வருகின்ற நேரம்தான். என்ன இருந்தாலும் பயணங்களின் போது கவனம் தேவை. வீதிகளில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் பகை கிரகத்தினோடு இணைந்திருப்பதனாலே சிலருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். ராசியில் கேது இருப்பதனாலே ஆன்மீகத்தின் மூலம் லௌகீகம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். குறிப்பாக இன்று புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் அனுமன் வழிபாடும் பெருமை சேர்க்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லை உண்டு. உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் ஆரோக்கிய சீர்கேடுகள் வரலாம். அது மட்டுமல்ல, உறவினர்கள் பகை அதிகரிக்கலாம். எதை நீங்கள் செய்தாலும் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளவர்களே உங்களுக்கு அருகில் இருப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். பதவிகள் கூட திடீரென மாற்றி உங்களுடைய மன கிளேசத்தை உருவாக்கும் அளவுக்கு இன்றைக்கு கிரக நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், உங்களுடைய ராஜநாதன் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் மட்டுமல்லாமல் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலுவிழப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இருந்தாலும் புதன்கிழமை என்பதனாலே இன்று பெருமாளை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனையும் உருவாகும். ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனையும் உருவாகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியை பார்க்கின்றார். யோசிக்காது செய்த காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகின்ற நாள். எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. குருவினுடைய பார்வை 12 பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஒரு தொழிலுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலாக இந்த நாள் அமைகின்றது. 6 சுக்கிரன் மறைந்திருக்கின்றார். அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்திலே திடீரென உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கூடுதல் சம்பளங்களும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, கல்யாண கனவுகள் நனவாகலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். மாலை இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம், அதாவது திருமண மாலை வரவில்லையே என்று கவலைப்பட்டால் அதற்கான எடுத்த முயற்சி இன்று கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, 6 குரு ஊரில் பகை என்பார்கள். மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது. அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொண்டாலும் கூட சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடாமல் போகலாம். அதாவது கை நழுவி செல்லலாம். அஷ்டமத்தில் கேது இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். சிலருக்கு திடீரென உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாகா மாற்றங்களோ இடமாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்று புதன்கிழமை அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று காசு பண புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். நினைத்ததெல்லாம் நிறைவேற ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். பணம் பல வழியில் வந்து பையை நிரப்பும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற வேண்டுமானால் குறு பார்வை தேவை. அந்த குறு பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். நினைத்தது நிறைவேறும் நாள். மீனராசி நேயர்களே, பகை கிரகத்தின் சேர்க்கை இருப்பதனாலே கொஞ்சம் மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். எதையும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளோ உடன் இருப்பவர்களோ உங்களுக்கு பகையாக மாறலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் விற்பனையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த தொகை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கு ஓரளவு பலன் கிடைக்க வேண்டுமானால் இன்று புதன்கிழமை. இன்று அனுமன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இலக்குமி வழிபாடும் உங்களுக்கு அவசியம் தேவை. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதிகாலையிலேயே நீங்கள் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும்.